3000 ரூபாய் மதிப்புள்ள சில்ட்ரன்ஸ் பேக்கு. இது 8 ரூபா, இது 9 ரூபா, இது 10 ரூபா, இது 20 ரூபா, இது 30 ரூபா. ஸோ இது பாருங்க, இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் டைப்ல இருக்கக்கூடிய ரிவால்வர் கன்னு. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில தான் இருக்கோம். தீபாவளி வந்துட்டாலே ஒவ்வொரு வருஷமும் நம்ம சிவகாசி வந்துட்டு சிவகாசியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா கிராக்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வாங்கிட்டு, ஸோ இந்த வருஷம் ஸ்ரீ விநாயகா கிராக்கர்ஸ்ல என்ன மாதிரியான புது ரக பட்டாசு எல்லாமே இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இங்க நம்ம பட்டாசு வாங்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போறேன். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். சிவகாசியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா கிராக்கர்ஸ் அவங்களுடைய கடைக்கு தான் வந்து டைரக்டா வந்துட்டோம். நம்ம சிவகாசி டு ஆத்தூர் போற மெயின் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடை இருக்கு. ஏன்னா நீங்க இந்த சைடு யாருன்னா வரீங்க அப்படின்னா தாராளமா இங்க வந்து பாத்தீங்கன்னா கடையில் இருக்கக்கூடிய அந்த பட்டாசு ஐட்டத்தை பார்த்துட்டே வந்து வாங்கலாம். நம்மளும் வந்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி ஏகப்பட்ட வெரைட்டி வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு தேவையான அத்தனை வகையான பட்டாசுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அதாவது நம்ம வெடி ஐட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த பவுண்டைன் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை கம்பி மத்தாப்பு, புஸ்வானம், இந்த வானவெடிக்கு தேவையான அந்த ஷார்ட் ஐட்டம், இந்த மாதிரி பசங்களுக்கு தேவையான நிறைய வகையான புது புது கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சைனா ஐட்டம் கிடையாது, நம்ம ஊர் நம்ம மக்கள் தயாரிக்கக்கூடிய சிவகாசி பட்டாசு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விற்பனை பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ வெரைட்டி வந்து ரகரகமாக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம நேரடியாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான காம்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் போட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் மதிப்புள்ள சில்ட்ரன்ஸ் பேக்கு. ஸோ ஏகப்பட்ட வெரைட்டி வந்து இது உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ஸ்மோக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாலிபாப் வந்து இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச கடாயுதம் வந்து இருக்குது. அதே மாதிரி பேட் பால் அது இருக்குது. அதே மாதிரி செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. ஸோ ஃபவுண்டைன் ஐட்டம் வந்து இருக்குது. பாப்கார்ன் டைப்பில் இதாகக்கூடிய அந்த பென்சில் ஸ்டிக்கும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மயில் தோகை மாதிரி வந்து வேறு வேறு கலரில் புரியக்கூடிய அந்த ஐட்டம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு தேவையான ஏகப்பட்ட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எக்கச்சக்கமாக வந்து கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது 3000 ரூபாய் மதிப்புள்ள ஃபேமிலி பேக்கு, அதுவும் கோல்டு பேக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அத்தனை வெரைட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பேக்கில் வந்து இருக்குது. ஸோ இதை வாங்கினீங்கனால இந்த பட்டாசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பேக்குள்ளே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் மதிப்புள்ள ஃபேமிலி பேக்கு, அதுவும் டைமண்ட் பேக்கு. காம்போ பேக் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்ரீ விநாயகா கிராக்கர்ஸ்.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபேமிலி பேக், அதாவது சில்ட்ரன்ஸ் பேக், ஃபேமிலி பேக், ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காகவே வந்து இருக்கக்கூடிய புது ஒரு வெரைட்டி தான். பார்க்குறதுக்கு கிட்டார் மாதிரியே இருக்கும். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார் வாசிக்கிற மாதிரி வந்து கையில் வச்சு வாசிக்கலாம். ஸோ இதை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல பற்ற வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து இதாகும், பவுண்டைன் மாதிரி வந்து இதாகும். நைட் டைம்லாம் வந்து குழந்தைங்க இதை கையில் பிடிச்சிக்கினே வைக்கலாம். அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பட்டாலுமே வந்து சுடாது. அந்த அளவுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமான் கையில் இருக்கக்கூடிய அந்த என்னது கதாயுதம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல பற்ற வச்சுட்டு குழந்தைங்க இப்படி கையில் பிடிச்சிக்கினாங்கன்னா ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து அந்த பவுண்டைன் வந்து வரும். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளும் வச்சு ஜாலியாக வந்து சூப்பராக வந்து விளையாடலாம். ஜி இது என்ன பார்க்கறதுக்கு சிலிண்டர் மாதிரியே இருக்கே ஜி? ஆமாம் ஜி, சிலிண்டர் மாதிரி இருக்கக்கூடிய சிலிண்டர் பாம்பு இது வந்து. ஓஹோ. இது ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலரில் ஸ்மோக் வரக்கூடியது. வந்துட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் வெடிச்ச மாதிரி பாம்பு வெடிக்கும். ஓஹோ. வெடிச்சது போக உள்ள உங்களுக்கு கலர் பேப்பர்ஸும் வரும். ஓ ஆமாம், இது இந்த வருஷத்துடைய நியூ வெரைட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்துருக்கிறது நியூ டைப் தான். பார்க்கறதுக்கு குட்டி பிளாஸ்டிக் பால் மாதிரியே இருக்குது. இதை பற்ற வச்சோம் அப்படின்னா வந்து பாம் மாதிரியே வெடிச்சு கலர்ஃபுல்லாக வெடிக்கும். பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக வெடிக்கும். நைட்டில் வெடித்தோம் அப்படின்னா ஒரு சில்வர் கலரில் வந்து வெடிக்கும். ஸோ இது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோகோ லோகம். இது வந்து ஒரு சக்கரம் டைப். சக்கரம்லேயே வந்து ஒரு கூல் வாட்டர் பால்ஸ் டைப்பில் வரக்கூடியது. ஓஹோ. அதுல ப்ளஸ் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இதில் கயிறு சக்கரம். இது வந்து கயிறுலேயே பிடிச்சி தொங்க வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே பட்டாலும் சுடாது அந்த மாதிரி எஃபெக்ட் உள்ளது. ஒரு அடல்ட்ஸ்க்கு நல்ல ஒரு சக்கரம் இது. ஆமாம். ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த பட்டாசு வெடிக்கிறது வந்து யோசிப்பாங்க. சில ஐட்டம் மட்டும் இந்த கம்பி மத்தாப்பு, புஸ்வானம் அந்த மாதிரிலாம் பற்ற வச்சு சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே நீங்கள் வந்து இது மாதிரி ஐட்டம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த நூலை வந்து கையில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பற்ற வச்சு விட்டோம்னா சூப்பராக வந்து ரிங்கு மாதிரி வந்து சுற்றும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஐட்டம் தான் அது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எஸ்எஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் பிராண்ட், இது அவங்க கம்பெனிலேயே தயாரிக்கிறது. ஸோ ஆர்சிபி வின் பண்ணதை கொண்டாடுற விதமாக இந்த ஃபவுண்டைனை பற்ற வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து பாப்கார்ன் மாதிரி பொறியாக வந்து பொறிஞ்சு தள்ளும்.
பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் வாங்கி நீங்கள் நைட் டைமில் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீடே வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிராண்டுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஓன் பிராண்டு, அவங்க கம்பெனியில் தயாரித்த ஒரு சூப்பரான ஃபவுண்டைன் ஐட்டம் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐட்டம். அதாவது டர்போ கார் மாதிரி இருக்கும். உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் மாதிரியே தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கார் ஷேப்பில் தான் வந்து இது இருக்குது. அதுக்கு 4 சக்கரமும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 சக்கரம் இருக்கா. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, திரி இருக்குது. அதை பற்ற வச்சோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஃபவுண்டைன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் பற்ற வச்சிங்கன்னா அது பக்கத்து வீட்டில் தான் போய் நிற்கும். அந்தளவுக்கு இது வந்து ஸ்பீடாக போகக்கூடிய காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐகோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அந்த கோன் ஐஸ் மாதிரியே வந்து இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு சாப்பிட வேண்டியதில்லை. இதை கையில் பிடிச்சிக்கிட்டு பற்ற வச்சோம் அப்படின்னா ஃபவுண்டைன் வந்து அப்படியே பொறி பொறியாக பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபவுண்டைன் ஐட்டம் தான் ஐகோன்னு சொல்லிட்டு. இது வந்து அவெஞ்சர்ஸ் வெடின்ற வெடி. ஓஹோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் பண்ணும் பொழுது ஒரு ஸ்கை ஷாட்டு கலரோட வரும். அடுத்து அட்டன் டைமில் மேலே போய் இன்னொரு ஸ்கை ஷாட்டு உங்களுக்கு கிராக்லிங் கூட வரக்கூடிய. ஒன்று போய் வெடிச்சிட்டு அங்கேருந்து இன்னொன்று போய் வெடிக்கிறது எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் தான். பேர் வந்து அவெஞ்சர்ஸ், மறக்காதீங்க ஜி. இதுன்னு நம்ம விளையாடுற கேம்ஸ் மாதிரியே இருக்குது. சப்வே டெம்பிள் ரன்னர். இது கேம் மாதிரி தான் ஒரு விளையாட்டு. கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டைனு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெடி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டைன் வரும், நெக்ஸ்ட் இன்னொரு ஃபவுண்டைன், அடுத்து அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ஷாட்டு, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்கை ஷாட்டு. மொத்தம் 4 in 1. 4 in 1. பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஒன்று ஒரு ஃபவுண்டைன் வருமா, அடுத்து இன்னொரு ஃபவுண்டைன் வரும், மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ஷாட் மேலே போய் வெடிக்கும், நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சங்கசகரம் வெளியே வந்து சூப்பராக சுற்றும். அதாவது இது ஒன்று வாங்கினீங்கனாலே 4 விதமான ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நடக்கும். ஸோ இதை நம்ம வந்து கையில் பிடிச்சிக்க வேணாம், கீழே வைக்கணும் சேஃப்டியாக அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. இதை கையில் பிடிச்சிக்கிட்டு பற்ற வச்சுட்டோம்னா வச்சுக்க, டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஷாட் வந்து போகும். ஸோ அதை வந்து நம்ம கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்னா வெடிக்கும் போது சேஃப் அண்ட் செக்யூராக வெடிக்கணும். ஆனால் இதை கையில் வச்சுன்னே வெடிக்கலாம் அப்படின்னும் போது உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். கையில் பிடிச்சிக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்க வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 in 1 படா பீகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் தோகை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரில் சூப்பராக வந்து பொறி பொறியாக வந்து பொரியும். அந்த மாதிரியான ஒரு இது தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 கலரில் வரக்கூடிய பெரிய பீகாக், படா பீகாக்கும் வந்து இருக்குது. 5மே 5 கலரில் வந்து வரும். ஸோ இதுவுமே வந்து இருக்குது. இது வந்து ஷார்ட்ஸ் டைப்பு, மேலே போய் வெடிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் மயில் தோகை மாதிரி வெடிக்கக்கூடிய ஷார்ட்ஸ். ஓஹோ. பீகாக் டான்ஸ் மாதிரி வெடிக்கக்கூடிய. பீகாக் டான்ஸ். ஆமாம், பல்லாச்சோலாக்கி அப்படின்னு. பல்லாச்சோலாக்கி. இதில் எத்தனை ஷார்ட்ஸ் இருக்குது? 30 ஷார்ட்ஸ். 30 ஷார்ட்ஸ். ஆமாம். ஒன்று 10 இஷ்டம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து மயில் தோகை மாதிரி போய் மயில் தோகை மாதிரி. ஆமாம். ஓ, இது என்ன சாக்லேட் பாக்கெட் மாதிரியே இருக்கு? சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து சாக்லேட் சக்கரம். சாக்லேட் சக்கரம். ஆமாம். இது நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா வெளியே வந்து 4 சக்கரம், 5 சக்கரம், 6 சக்கரம் அந்த மாதிரி சுத்தும். ஒரு சாக்லேட்டுக்குள்ள 4 சக்கரம், 5 சக்கரம் சுத்தும். அந்த மாதிரி இருக்கு. ஆமா. பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐட்டம். என்னன்னா இதை பற்ற வச்சோம் அப்படின்னா ஒரு இந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாம் போகும்போது அந்த ஓப்பனிங்கில் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து மேலே போய் ஃபவுண்டைன் வந்து இதாகும். இதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை திரும்ப திரும்ப ஆர்டர் போடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு மேலே போய் சூப்பராக வந்து வெடிக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குர்குரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஸ்மோக்கு. அதாவது நம்ம ஷார்ட் இருக்கு இல்லையா, பற்ற வச்சோம்னா மேலே போய் வெடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே போய் கலர் வரும். ஸோ ஒரு ஆஃப் தூரம் போயிட்டு அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிராண்டோட அந்த ட்ரோன் ஷாட் மாதிரி, அதாவது நம்ம பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா ட்ரோன் மாதிரி வந்து மேலே போய் சுத்தம், அது இருக்குது. அதே மாதிரி கன்று பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து போன வருஷம் அவ்வளோ சூப்பராக 2 கையில் 2 கன்று பிடிச்சிக்கிட்டு பற்ற வச்சுட்டு கையில் வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஃபவுண்டைன் வந்து வந்துகிட்டே இருந்தது, அது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 கலரில் 8 இருக்குது. ஸோ இதை பற்ற வச்சோம் அப்படின்னா 8 சங்கு சக்கரம் வந்து சூப்பராக சுற்றும். ஸோ அதே மாதிரி எஸ்எஸ் பிராண்டோட வாட்டர் கன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே லாஸ்ட் இயர் வந்து 2 கையில் பிடிச்சிக்கிட்டு சூப்பராக வந்து ஃபவுண்டைன் வந்து வந்துகிட்டே இருந்தது, இது இருக்குது. அதே மாதிரி ரொட்டேட்டிங் ஆகக்கூடிய அந்த கம்பி மத்தாப்பு இருக்குது. ஆர்டின் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த புதுமண தம்பதிகளுக்கு தேவையான அந்த கம்பி மத்தாப்பும் இருக்குது. அதே மாதிரி கம்பி மத்தாப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏகப்பட்ட வெரைட்டி வேறு வேறு சைஸில் வந்து நிறையவே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பாருங்கள் மொபைல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டைன் ஐட்டம் தான். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 Pro Plus வந்து இருக்குது.
ஸோ இது வந்து ஃபோன் கிடையாது, ஃபவுண்டைன் ஐட்டம். வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிராண்டோட பென்சில் டைப்பில் இருக்கக்கூடிய வந்து கேண்டில் தான் வந்து இருக்குது. இது வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி வந்து இதாகும். இது வந்து பாப்கார்ன் மாதிரி வந்து பொரியும். இது எல்லாமே வந்து குழந்தைங்க கையில் கொடுத்து பற்ற வைக்கலாம். ஸோ இதை தவிர்த்து எக்கச்சக்கமான வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புதுசாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆல்ரெடி வாங்கி வெடித்த பட்டாசாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொட்டி அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி இவங்ககிட்ட என்ன மாதிரியான சிட் ஃபண்ட் எல்லாமே இருக்குது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அடுத்த வருஷ தீபாவளியை இப்போவே வந்து பிளான் பண்ணி நீங்கள் சிட் ஃபண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வருஷம் தீபாவளியை பொறுத்தவரையும் அக்டோபர் 20 வருது. முடிஞ்ச வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டு பட்டாசு எல்லாமே வாங்கிடுங்க. ஏன்னா அது கிட்ட நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும், பட்டாசு வந்து இங்கேருந்து அனுப்ப முடியாமல் போயிடும். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா கிராக்கர்ஸ்க்கு வந்து இங்கே என்ன மாதிரி பட்டாசு எல்லாமே இருக்குது, இந்த வருஷம் புதுசாக என்னெல்லாம் வந்தது அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து தெளிவாக பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே கடைக்கே வந்து வாங்குறதுனாலும் சரி, இல்லை ஸ்ரீ விநாயகா கிராக்கர்ஸ்.com அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்குறதுனாலும் சரி, இல்லை ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.